சீக்கிரம் மாறும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் 1544வது காலை மன்னா செய்தியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனாகிய கர்த்தர் இந்த இரவு முழுதும் பாதுகாத்து அற்புதமாக 6வது மாதம் 22ஆம் தேதி சனிக்கிழமை வாலிபர் பகுதிக்கு நேராக நம்மை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். தேவன் நல்லவராய் இருக்கிறார். ரட்சிக்கப்படாத வாலிபர்கள் ரட்சிக்கப்படவும், ரட்சிக்கப்படாத வாலிபர்கள் போதை வஸ்துக்கள் இருந்து விடுதலை பெறவும் ஜெபிப்போம். ரட்சிக்கப்பட்ட வாலிபர்கள் தேவ சித்தத்துக்கு அர்ப்பணித்து ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய நாம் ஜெபிப்போம். தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக. குறிப்பாக நாளை தினம் நடைபெறுகின்ற ஆராதனைக்கு தவறாமல் குடும்பத்தோடு தேவனுடைய ஆலயத்துக்கு சென்று தேவனை ஆராதியுங்கள். தேவன் நிச்சயம் உங்களோடு கூட பேசுவார். அது மாத்திரமல்ல, இந்த நாளிலும் இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஏசாயா எழுதின தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தினுடைய பின்பகுதி சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். உங்க வாழ்க்கையில இன்னும் என் வாழ்க்கையில ஆசீர்வாதமே இல்லையே, இவ்வளவு பாடுகள், இவ்வளவு கஷ்டம், எவ்வளவு துன்பம், இனி என் வாழ்க்கை எப்படிதான் இருக்க போதோ, நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், என் வாழ்க்கையில இப்படிப்பட்ட சூழ்நிலை சொல்லி யோசிக்கலாம். ஒருவேளை வாலிபர்கள் கூட என் வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு துன்பம், இதெல்லாம் தாங்க முடியலன்னு சொல்லி நீங்க யோசித்து கொண்டிருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்துவை பற்றி பார்க்கும்போது பிதா அவரை நொறுக்க சுத்தமாகி பாடுகளுக்கு உட்படுத்தி அவரை நடத்தினாராம். முடிவு என்ன தெரியுமா? அதான் மகிமை. உங்க வாழ்க்கையில கூட என்ன கஷ்டம், என்ன உபத்திரம் வந்தாலும் சரி, ஆண்டவரை விடக்கூடாது. ஏன் இப்படி நடக்கும் சொல்லி நம்ம கேள்வி கேட்கக்கூடாது. இயேசு அதுக்கெல்லாம் தன்னை ஒப்பு கொடுத்து அவர் இருந்தபடியினால் அவர் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், இன்றும் ஜீவிக்கிறார். எனவே நம்முடைய வாழ்க்கையில இந்த துன்பம், இந்த பாடுகளை கண்டு சோர்ந்து போகாதீங்க. ஆண்டுடைய சித்தம் இல்லாம ஒரு முடி கூட கீழே விழாது. எனவே தேவ சித்தம் மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறட்டும் என்று சொல்லி அர்ப்பணிங்க. என் வாழ்க்கையில என்ன நடந்தாலும் உங்க கையினாலேயே வாக்கிட்டு சொல்லுங்க. இயேசு அப்படித்தான் பிதாவிடம் தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து இந்த உலகத்தில் வாழ்ந்தார். ஆகவே தேவ சித்தத்தை செய்தார். அவர் கையினாலே எல்லாம் வாய்த்தது. உங்க வாழ்க்கையிலும் ஆண்டுடைய கையினால தான் எல்லாம் வாய்க்க போகிறது. கண்களை மூடி ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனை இந்த வேலைக்கா ஜெபிக்கிறேன். அருமையான பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உங்க வாழ்க்கையில அநேக பாடுகள், கஷ்டங்கள், உபத்திரவங்கள் இருக்கலாம். குறிப்பாக வாலிபர்களுடைய வாழ்க்கையில சில நிம்மதியற்ற சூழ்நிலை, கஷ்டங்கள், உபத்திரவங்கள், படிப்புக்கான இவ்வளவு தேவை இருக்கிறதே, ஏன் இந்த கஷ்டம் சொல்லி யோசித்து கொண்டிருக்கலாம். அவங்க வாழ்க்கையில ஒரு அற்புதம் செய்யுங்க. என் வாழ்க்கையில எது நடந்தாலும் ஆண்டவரே நீர்தான் செய்கிறேன் என்று உங்களுடைய தேவ சுத்தத்துக்கு அர்ப்பணித்து ஓட கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. குறிப்பாக நாளை தினம் நடைபெறுகின்ற எல்லா ஆராதனைகளையும் ஆசீர்வதிங்க. எல்லா போதக பிதாக்களையும் கர்த்தர் பயன்படுத்துங்க. தொடர்ந்து உங்க கரம் ஆளுகை செய்யட்டும். நாங்கள் இன்று பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள, நாளைக்கு அற்புதங்களை பார்க்க கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. இயேசுவின் மூலம் ஜெபங்களும் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகரணங்கள் மறுவாது, ஆமென். ஆண்டு சுத்தமானால் மீண்டும் நாளை காலை புதிய காலை மன்னா செய்தியின் வழியை சந்திக்கிறேன். அதுவரை தேவ கிருபை தங்குவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாவோம், அனைவரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். 1540 மாரநாதா, சீக்கிரம் மாறும். மாரநாதா, சீக்கிரம் மாறும். மாரநாதா, சீக்கிரம் மாறும்.